நம்ம இன்னைக்கு லட்கான் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ப்ளவுஸில் இல்லைன்னா சுடியில் வந்து பேக் சைட் ரோப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய லட்கான் தான். அதுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு சைடு வந்து பார்டர் வர மாதிரி கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட விட்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x5 நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 5x5 நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவில் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரைட் சைடு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து சென்டரில் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 சைடில் இருக்க கிளாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ரைட் சைடாக வச்சு தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும் இந்த மாடலுக்கு. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து அந்த 2 சைடு கிளாத்தும் வர மாதிரி கரெக்டாக ஃபோல்டு பண்ணிட்டோம். இனி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட சென்டரில் வந்து நம்ம வந்து ரோப் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ரோப்பை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் கொடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோப்பை வந்து கரெக்டாக அந்த சென்டரில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஃபோல்டிங் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து எண்டில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ராவாக பிசுறு ஏதாச்சும் ராய் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகான லட்கான் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசுறு எதுவுமே தெரியாது, ராய் எட்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்காக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து ஒரே ஒரு லட்கான் மட்டும் போடுறதுனால நான் வந்து 5x5 நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இல்லை நான் 2-3 லட்கான் வந்து மேலே ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி குட்டியாக நீங்கள் வந்து எடுத்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து நம்ம வந்து ரைட் சைடாகவே நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃபோல்டு பண்ணமோ அதே சேம் ப்ரொசீஜரில் ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு ரோப்பை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு கிளாத் அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னொரு சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ராய் எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அழகான ரோப் வந்து அதாவது லட்கான் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 2 சைடுமே நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளவுஸுக்குனாலும் சரி தான், சுடிக்குனாலும் சரி தான், இல்லைனா பட்டுப்பாவடைக்கு கூட நிறைய பேர் இப்போ வந்து டேசல் மேக்கிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் வந்து ராய் எட்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.